வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ட்ரெடிஷ்னல் ரெசிபியான உளுந்து கார பிடிக்கொழுக்கட்டை பண்ண போறோம். இந்த பிடிக்கொழுக்கட்டை நம்ம ஒரு பிரஞ்ச் முடிச்சுட்டு சாயங்காலம் பசிக்கும் போது சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். இல்லை டின்னருக்கு எடுத்துக்கலாம், இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, இல்லை லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துட்டு போறதுக்கு எல்லா விதத்துலையும் நமக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். இந்த உளுந்துல பண்றதுனால ரொம்ப ஆரோக்கியமானது, நல்ல டேஸ்டாகவும் இருக்கும், நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். அதே நேரம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் லைட்டா ஃபீல் ஆகும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்காக உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா இந்த உளுந்து கார பிடிக்கொழுக்கட்டை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். உளுந்து கார பிடிக்கொழுக்கட்டை பண்ண போறோம். நம்ம இட்லிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி உளுந்து ஒரு கப்பு எடுத்துட்டு இருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு 2 மணி நேரம் நம்ம ஊற வச்சு வச்சுக்கணும். உளுந்து 2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இது நல்லா ஊறிருக்கு. உளுந்தை இந்த மாதிரி ஒரு ஃபில்டரில் போட்டு ட்ரைன் பண்ணி இதை ஒரு சைடில் வச்சுருவோம். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். 1/2 இன்ச் இஞ்சி தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். இதை சேர்த்துருவோம். 2 பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம். இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி சேர்க்காம க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சாச்சு. நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா உளுந்து, அதை இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துப்போம். கொஞ்சம் கூட இதில் தண்ணி இருக்கக்கூடாது. இப்போ இந்த உளுத்தம்பருப்பை தண்ணி எதுவும் சேர்க்காம பல்ஸ் மோடில் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அரைக்கும் போது சைட்லலாம் அப்படி நம்ம ஸ்பூனால் எடுத்து எடுத்து விட்டு அரைச்சோன்னா ஈஸியாக இருக்கும். உளுந்த பாருங்கள், தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி குறப்பாக ஒரு பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடித்ததும் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 காஞ்ச மிளகா. பருப்பும் நல்லா செவந்து வரணும், மிளகாயும் நல்லா வறுப்படணும். பருப்பு இந்த அளவு செவந்து வந்ததும் 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலையை பொடியாக அது மாதிரி கட் பண்ணியிருக்கேன், இதுவும் சேர்த்துக்கலாம். இந்த எல்லாத்தையும் வதக்கி விட்டுருவோம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற உளுந்து பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் இந்த மாதிரி அடியில் ஒட்ட தான் செய்யும், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் இதெல்லாமே சேர்ந்து வந்துடும். பாருங்க, இப்போ நல்லா நிறம் மாறி வந்தாச்சு, நல்லா வதக்கியாச்சு. அந்த உளுந்து பேஸ்ட் நல்லா வெந்திருக்கு பாருங்க. நம்ம சேர்த்த போது வெள்ளையாக இருந்தது, இப்போ நல்லா வெந்து கலர் மாறி இருக்கு. நம்ம உளுந்து 1 கப்பு எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அதே கப்பில் 2 கப்பு தண்ணி அளந்து, நார்மல் தண்ணி தான் இது, வெந்நீர் எதுவும் கிடையாது. இப்போ இந்த பேஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்படி கரண்டியால் கொஞ்சம் லேசாக ப்ரெஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா கட்டி கட்டியாக இல்லாமல் நல்ல ஈவனாக மிக்ஸ் ஆகிடும். அதே நேரம் சைடில் அடியிலலாம் ஒட்டிருக்கு இல்லையா, அதையும் எடுத்து விட்டுக்கலாம், ஈஸியாக வந்துடும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ பாருங்கள், கட்டியும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம உளுந்து அளந்தோம் இல்லையா, அதே கப்பில் 1 கப்பு அரிசி மாவு. இது கடையில் வாங்கினா அரிசி மாவு தான். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அரிசி மாவு கலந்து மிக்ஸ் பண்ணதுமே பாருங்கள் இறுக ஆரம்பிச்சிடும். அடியும் பாருங்களேன், இவ்வளோ ஒட்டி இருந்தது இல்லையா உளுந்தெல்லாம், ஒட்டாமல் கரெக்டாக இருக்குது பாருங்கள். தேங்காய் துருவல் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். இதுக்கு அளவு எதுவும் கிடையாது, கூட கம்மி போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். மாவு பாருங்கள் நல்லா வெந்தாச்சு. இந்த கலர் பார்த்தாலே நமக்கு தெரியும் நல்லா வெந்திருக்கு அப்படின்னு. லேசாக கை இப்படி ஈரம் பண்ணிவிட்டு தொட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒட்டாது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஒரு மூடியை போட்டு மூடிடுவோம். இந்த உள்ளே இருக்கிற அந்த ஹீட்லேயே இது இன்னும் கொஞ்சம் கூட வெந்துடும். கொஞ்சம் சூடு ஆறட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். நம்ம கிளறி வச்ச உளுந்து கொழுக்கட்டை மாவு கை பொறுக்கிற சூடு வந்தாச்சு. இதில் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணியிருக்கிற கொத்தமல்லியை தூவிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கையில் லேசாக எண்ணெயோ இல்லை தண்ணியோ தொட்டுட்டு இந்த மாதிரி பிடிக்கொழுக்கட்டையாக நம்ம எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஷேப்லேயும் பண்ணிக்கலாம், இல்லை ரவுண்டாக சின்ன சின்ன பால் மாதிரியும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டீமர் பிளேட்டில் லேசாக நான் எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன், இல்லை நம்ம துணி போட்டுக்கலாம், இல்லை வாழையில கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி உருட்டி வச்ச பிடிக்கொழுக்கட்டையை ஒவ்வொன்றா இதில் அடுக்கிடுவோம். இதே மாதிரி சைஸில் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே ஈவனாக வெந்துடும். ரொம்ப டைட்டாக பிடிக்க வேண்டியதில்லை, சும்மா நார்மலாக இந்த மாதிரி உருட்டி உருட்டி வச்சாலே போதும். எல்லா மாவையும் இது மாதிரி பிடிக்கொழுக்கட்டையாக பண்ணியாச்சு. இட்லி பாத்திரத்தில் தண்ணி பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த பிடிக்கொழுக்கட்டையை ஸ்டீம் பண்ணுறதுக்கு நம்ம வச்சிடலாம். மூடியை போட்டுருவோம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷத்தில் இது ஸ்டீம் ஆகிடும். நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம்.
நம்ம ஸ்டீம் பண்ண வச்சு 10லேருந்து 12 நிமிஷம் ஆயாச்சு. பாருங்க ஃபர்ஸ்ட் கிளாஸாக வெந்திருக்கு. இந்த கலர் பார்க்கும்போதே நமக்கு தெரியும். கை ஈரம் பண்ணிட்டு தொட்டு பார்த்தாலும் வந்து ஒட்டாமல் நல்லா வரும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் சூடாகட்டும், அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். டேஸ்டி அண்ட் ஹெல்தியான உளுந்து கார பிடிக்கொழுக்கட்டை சர்விங்க்கு ரெடி. இந்த பிடிக்கொழுக்கட்டை பாருங்க நல்லா சாஃப்டாக இருக்கும். காமிக்கிறேன் உங்களுக்கு. உள்ளேயும் பாருங்க சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அட்டகாசமாக இருக்கு. நல்ல அந்த உளுந்து வாசனையோட தேங்காய் வேற சேர்த்துருக்கோம், தாளிச்சிருக்கோம், இதெல்லாம் சேர்ந்து ரொம்ப சூப்பராக இருக்கு. நம்ம வீட்டில் எப்பயுமே உளுந்து அரிசி மாவு எப்பயுமே இருக்கும். இன்கேஸ் நமக்கு டிஃபனுக்கு மாவு தீர்ந்து போச்சு அப்படின்னா கூட நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம இதுன்னு கொஞ்சம் ஹெல்தி வெர்ஷனாக மாற்றுறதுக்காக கேரட் துருவி போட்டுக்கலாம், பட்டாணி சேர்த்துக்கலாம். ரொம்ப எண்ணெய் சேர்க்காம ஸ்டீம் பண்ணுறதுனால நல்லா ஆரோக்கியமானது கூட. எல்லா ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கும் பர்ஃபெக்டாக சூட் ஆகும். வந்து நம்ம மிளகாய் இஞ்சி எல்லாமே சேர்த்துருக்கறதுனால அப்படியே பிளெயினாக சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். இல்லை ஏதாவது ஒரு கார சட்னி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், தொட்டு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமா இருக்கும். இதே மாதிரி இந்த ட்ரெடிஷ்னல் ரெசிபியான உளுந்து கார பிடிக்கொழுக்கட்டையை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.